குமார். நல்ல மனசுடையவன்தான். ஆனால் அவன் மனம் எப்போதும் குழப்பமாகவே இருந்தது. காரணம், அவனுக்கு பல ஆசைகள். நான் பெரியவன் ஆகணும், எல்லாரும் என்னை பாராட்டணும், அதிக பணம் வேண்டும் என்று தினமும் நினைத்துக் கொண்டே இருப்பான். அந்த எண்ணங்கள் அவனுக்கு அமைதியை தரவில்லை. ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு முதிய சந்நியாசி வந்தார். அவரின் முகத்தில் ஒரு விதமான ஒளி, அமைதி தெரிந்தது. அதை பார்த்த குமார் ஆச்சரியப்பட்டான். அவன் அருகில் சென்று, ஐயா, நீங்கள் எப்படி இப்படி சாந்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். எனக்கு ஆசைகள் இல்லை மகனே, அதனால்தான் மனம் தூய்மையாக இருக்கிறது என்றார். குமார் குழப்பத்துடன், ஆசை இல்லாமல் எப்படி வாழ முடியும் என்றான். நாம் உண்மையை, நன்மையை, நல்ல வாழ்வை விரும்ப ஆரம்பித்தால் தேவையற்ற ஆசைகள் தானாகவே குறையும். அப்போது மனம் தெளிவாகவும் தூய்மையாகவும் இருக்கும் என்று விளக்கினார். அதன் பிறகு அவன் தனது ஆசைகளை கவனிக்க ஆரம்பித்தான். தேவையற்ற ஆசைகளை ஒதுக்கி நல்ல செயல்களில் கவனம் செலுத்தினான். அதன் பிறகு மெல்ல மெல்ல அவன் மனதில் இருந்த குழப்பம் குறைந்தது. அதனிடத்தில் அமைதியும் தெளிவும் வந்தது. தூய்மை என்ப தவாவின்மை மற்றது, வாய்மை வேண்டவரும். ஆசை இல்லாத மனமே தூய்மையான மனம். அந்த நிலை உண்மையை விரும்பும்போதுதான் கிடைக்கும்.